தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே நாளில் ஆண் பெண் வசியம் செய்யும் முறை. அந்த ஆண் பெண் வசியம் செய்யும் முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணிக்கினே இருங்க, ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பதிவிட முடியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரே நாளில் எப்படிங்க ஆண் பெண் வசியம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் முடியும். இது ரொம்ப ரொம்ப பழங்காலத்து முறைகள். இதை நாங்கள் ஏற்கனவே ஒரு 50 வசியத்துக்கு மேலே நாங்கள் செஞ்சு பார்த்துருக்குறோம். நிச்சயம் ஒரு 50 பேருக்கு மேலே வசியம் செஞ்சு பார்த்துருக்குறோம். 50க்கு 50 கரெக்டாக வேலை செய்யுது. ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லை. அந்த அளவுக்கு இது பக்காவாக வேலை செய்யுது. எந்த வித ஃபெயிலரும் சுத்தமாக இல்லை. இதில் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 100க்கு 100 வேலை செய்யுது. அதனால தான் சரி, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க பயன்பெறணும் அப்படின்றதுனால தான் இந்த வசியத்தை நம்ம போடுறோம். சரிங்களா? இதை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இது எந்த நாளில் செய்யணும்னா, ஒரு அமாவாசை நாளில் தான் செய்யணும். சரிங்களா? ஒரு அமாவாசை நல்ல நாளில் தான் செய்யணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க மந்திரம். ஓம் நமோ பகவதி மாகாளி இன்னார் மகன் இன்னார் மோகித்து நிற்க ஐயும் கிளியும் சுவாகா. அதாவது ஆணாக இருந்தால் ஆண் பேர், பெண்ணாக இருந்தால் பெண் பேர். இவங்க இந்த இன்னார் இன்னார் மேலே மோகித்து இருக்கணும் அப்படின்றது தான் மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை சின்ன மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக ஒரு 1008 முறை கம்பல்சரி வாயில் நுழையணும். எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு பக்காவாக தவறு இல்லாத, எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாத சரளமாக வாயில் வரணும். சரிங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க. ஒரு அமாவாசை நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் பூஜை முதல்ல முடிச்சிருங்க. இல்லை விநாயகரை வீட்டிலே ஃபோட்டோ வச்சு முடிச்சிருங்க. படையலெல்லாம் வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு எல்லாமே முடிச்சுட்டு விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருங்க. அப்பனே விநாயகர் பெருமானே, நான் இந்த மாதிரி இந்த வசியத்தை நான் செய்ய போகிறேன். எனக்கு இந்த வசியத்துக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். எந்த ஒரு தடையும் இல்லாத, என் வாய் திக்காமல் திணறாமல் நான் செய்கிற வேலை வெற்றிகரமாக முடியணும், நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு, காவலாக இருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டிக்கினேன் ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கணும். அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பூஜை என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ நல்ல நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்ட 2 பேருடைய தலைமுடி, வேர்வுப்பட்ட துணி, இல்லை நகமோ, இல்லை காலடி மண்ணோ, ஏதாச்சும் அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு விபூதி கட்டி, குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நூல் உருண்டை, அதில் மஞ்சள் தடவிக்கிங்க. மஞ்சள் நூல் உருண்டையாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்பானை குடுவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தும்பட்டி காய். இது கம்பல்சரி இருக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிறகு குங்குமம், மஞ்சள், தும்பட்டி காய், எலுமிச்சம்பழம், விபூதி கட்டி, இது எல்லாமே நீங்கள் போட்டுட்ட பிறகு கொஞ்சமாக அதில் கோரச்சனம் அது 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 உள்ளே வச்சுருங்க. அந்த வாசனை திருவின ஏலக்காய், லவங்கம், இது எல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மஞ்சள் துணியை மேலே வச்சு சுற்றுங்க. நூல் சுற்றுங்க. 108 முறை அதை கம்பல்சரி சுற்றிடணும். அந்த சுற்றிட்டு ஒரு சின்ன குடுவையாக நீங்கள் செஞ்சுக்கணும். நீங்கள் வச்சுருந்தீங்கள்ல தலைமுடி, காலடி மண், இவங்க யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் அதுலேயே போட்டு அந்த குடுவைக்குள்ளேயே இருக்கணும். அதை அதை அது உள்ளே போட்டு சுற்றிடணும். சுற்றி முடிச்சுட்டு அதுக்கு குங்குமம், மஞ்சள் வச்சுட்டு ஒரு கொத்து மல்லிகைப்பூ கண்டிப்பாக போகணும். இதில் சிகப்பு கலர் பூ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கெட்டதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற பூ கெட்ட காரியங்களுக்கு சிகப்பு கலர் தான். அதே மாதிரி வசியத்தன்மை, நம்ம வசியம்னு ஆரம்பித்தாலே மல்லிகைப்பூ தான். அதனால் நீங்கள் மல்லிகைப்பூ தான் பயன்படுத்தணும். மல்லிகைப்பூவை அந்த குடுவை மேலே வச்சுருங்க. அந்த குடுவை மேலே வச்சுட்டு கீழே வாழை இலை போட்டு வச்சுட்டு அந்த குடுவை மேலே இந்த அரிசி, மஞ்சள் கலந்த அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கலசத்தை வச்சுருங்க. அந்த குடுவை வச்சுருங்க. குடுவை வச்சுட்ட உடனே பக்கத்துலேயே ஒரு
மாட்டு மாட்டு சாணத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே தீபம் கொண்ட மண் விளக்கு எரியணும். பக்கத்தில் மஞ்சள் கலந்த பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும். அருகம்பில்லு இருக்கணும், எருக்கம்பூ மாலை இருக்கணும். படையல் எல்லா பூஜையிலையும் சொல்கிற மாதிரி வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், கற்பூரம், ஊதுபத்தி, அவல், பொரிகடலை, அச்சு வெல்லம், ஸ்வீட் வகை, கார வகை, சேம் அதே படையல் தாங்க. அதே படையல் தான், எல்லா பூஜைக்கும் அதே படையல் தான். முடிச்சுட்டு இந்த படையலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் இந்த குடுவை ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறீங்கள, அந்த குடுவை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி இன்னாருக்கு இன்னார் வசியமாகணும் அப்படின்னு அவங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் வசியம் பண்ணணும். வசியம் பண்ண பிறகு தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒரே நாளில் இது வந்து நடக்கும். ஒரு இப்போ காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மத்தியானம் காலையில் 1008, பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 1008, மதிய டைமில் ஒரு 1008, ஈவினிங்கில் 1008. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் தான் கணக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பிரச்சனை இல்லை. 3 வாட்டி 3 1008 செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இது செஞ்சு முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எங்கே புதைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்துக்கு அடியில், எப்படி ஆலமரத்துக்கு அடியில் வந்து நீங்கள் இதை புதைக்கணும். ஒரு ஆலமரத்து வேருக்கு அடியில் நீங்கள் இந்த குடுவையை நீங்கள் புதைக்கணும். அப்படி நீங்கள் வந்து அந்த குடுவையை அந்த ஆலமரத்துக்கு அடியில் நீங்கள் வந்து புதைச்சிட்டிங்கன்னா சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே 24 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது ஒரு நாள் சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி இதை செஞ்சீங்களோ அடித்து சொல்கிறேன், அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி அவங்க ஓடி வந்துடுவாங்க. உங்கள்கிட்ட வந்து உங்கள் காலில் விழுந்து என்னை ஏற்றுக்குங்க என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கதறுவாங்க. சரிங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இந்த வசியம் வந்து வேலை செய்யும். எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட வேணாங்க, 100க்கு 100 வேலை செய்யுங்க. இதை நாங்கள் நிறைய முறை செஞ்சு பார்த்துட்டோம். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம், 100க்கு 100 வேலை செய்யும். அந்த அளவுக்கு ஒரே நாளில் வேலை செய்யக்கூடிய ரொம்ப அதிவாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு முறை தான் இந்த முறை. சரிங்களா? நீங்கள் அந்த குடுவை செஞ்சு எடுத்து போய் ஒரே நாளில் அந்த ஆலமரத்துக்கு அடி வேரில் புதைச்சி வச்சுட்டு திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதோடு அவங்க வந்து அந்த ஃபுல்லாக அடிமை உங்கள் காலிலே விழுந்து கிடப்பாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் காட்டும். உங்களை நீங்களாக இப்போ வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதோ இல்லை நீங்கள் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறதோ வந்து என்ன பண்ணாலும் அடித்தாலும் உதைச்சாலும் உங்களை விட்டு அவங்க ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாங்க. அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. இப்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம மக்களில் வந்து திருமணமான பெண்களோ ஆணோ பெண்ணோ திருமணமானவங்க வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ரொம்ப சண்டைகள் சச்சரவுகள் நிறைய வரும். சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நாள் கூட இல்லை. ஏன்டா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை, ஏன்னா நம்மளுக்கு இந்த இது நம்ம இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு நிம்மதி இல்லாதங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்லும் சூசைட் பண்ணிக்கலான்ற எண்ணம் கூட சில பேருக்கு வரும். அதனால் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை நீங்கள் வந்து கணவன் வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி செஞ்சாலும் சரி, இல்லை மனைவி அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கணவன் செஞ்சாலும் சரி, இது 100க்கு 100 வேலை செய்யுங்க. உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் எந்த குறையும் இல்லாத சந்தோஷமாக இருப்பீங்க. நிச்சயம் இதை நம்பிக்கையாக செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா யாரும் செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்பி செஞ்சால் மட்டும்தான் அது 100க்கு 100 வேலை செய்யும். நம்பிக்கை இல்லாமல் இரு மனசும் செஞ்சோம்னா அது நிச்சயம் கை கொடுக்காது. சரிங்களா? இந்த கல்யாணமான கணவன் மனைவி வந்து வசியத்தில் இது உண்மையிலே நிறைய பேருக்கு இது நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கூட இன்றைக்கி சேர்ந்து வாழ்ந்து ஒரே நாளில் சேர்ந்து வாழ்க்கைங்க. 8 வருஷமாக ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த விஷயத்த நான் செஞ்ச பிறகு ஒரே நாளில் சேர்ந்து வந்து இப்போ அவங்க சேர்ந்து தம்பதியாக வாழ்ந்து இப்போ 2 பையன் ஒரு பொண்ணு, அதாவது 2 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இன்றைக்கி இருக்குது அவங்களுக்கு.
சரிங்களா? அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. மாதம் மாதம் வந்து நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட நேரடியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையா செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நல்லதா செய்யுங்க. இன்னொரு விஷயம் ஒன்று முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த லவ் பண்ணுறவங்க வந்து செய்வாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றணுன்ற ஒரு முறையிலையோ, ஒரு எந்த ஒரு சின்ன தப்பான எண்ணத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதனுடைய விளைவுகள் பல மடங்கு அதிகரிக்கும். அதனுடைய சாபக்கேடு வாங்காதீங்க. பாவங்களை நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா, உண்மையா லவ் பண்ணுறவங்க மட்டும் இதை செய்யுங்க. நிச்சயம் அவங்க சேர்ந்து வாழுவாங்க. தேவையில்லாத ஒரு பெண்கள் வாழ்க்கையில கெடுக்காதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. தேவையில்லாத விஷயங்கள எடுக்காதீங்க. அதுக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு பாவங்கள் வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.